இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ஒருமுறை குத்பாவுடைய பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு முஹாஜிர்களில் முன்னால் ஹிஜ்ரத் செய்த முதலாவது ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களிலே ஒருவர் பள்ளிக்குள் நுழைகிறார், மஸ்ஜிது நபவிக்குள் நுழைகிறார். அப்போது யார் அவர்? சில ஹதீதுகளில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது. அப்போது உமர் இப்னுல் கத்தாப் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைந்தவுடன் அழைத்தார்கள், ஐயத்து ஸாஅத்தின் ஹாதி, எந்த நேரத்திலே வந்திருக்கிறாய் உஸ்மானே? ஹுத்பா போய் சென்று கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் வருவது ஏன் இந்த தாமதம் என்று கேட்கிறார்கள். ஹுத்பாவுடைய பிரசங்க மேடையில் நின்று கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தொழுகைக்கு யார் கேட்பது? கணவன் மனைவியை கேட்க மாட்டார், மனைவி கணவனை கேட்க மாட்டார்கள், கணவனும் மனைவியும் பிள்ளைகளை கேட்க மாட்டார்கள். உலகத்தில் 5 பைசா குறைந்தால் ஏன் குறைந்தது, எப்படி குறைந்தது, எங்கே குறைந்தது, எங்கே விட்டீர்கள், ஏன் விட்டீர்கள் என்ற கேள்வி இருக்கும். ஒரு காசு பணத்தை தொலைத்தால் வரக்கூடிய கவலை இன்று குடும்பத்திலே தொழுகையை தொலைத்தால் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கல்வை கொடுப்பானாக. அவர்களுக்கு கல்வி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பின்பற்றுதலை கொண்டு உமர் இப்னுல் கத்தாப் உஸ்மானை பார்த்து கேட்டார்கள், உஸ்மானே ஏன் இந்த தாமதம்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னி ஷுகில்து, கொஞ்சம் பிஸியாக விட்டேன், கொஞ்சம் நேரமா கடந்து விட்டது, நான் வேக வேகமாக குடும்பத்திடத்தில் சென்றேன். ஹத்தா சமிஅத்து தஅதீன், அதானுடைய சத்தம் கேட்டது, நான் எதிலும் நிற்கவில்லை, உது செய்து விட்டு பள்ளிக்கு வந்து விட்டேன். உது செய்தீர்களா உஸ்மான் அவர்களே? குளிக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன். ஜும்ஆவுடைய தினத்திலே தொழுகைக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பை ஏவி இருந்தார்கள் என்ற செய்தியை உஸ்மான் அவர்களுக்கு எப்போது சொல்கிறார்கள்? எங்க நடக்குது இந்த பேச்சு? ஹுத்பாவுடைய மேடையில் உமர் இப்னுல் கத்தாப் நின்று கொண்டிருக்கும் பொழுது. கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தில் யார் எந்த குறைவை செய்தாலும் நேரடியாக அவர்களிடத்திலே கேள்வி கேட்டு அதை திருத்தக்கூடிய மிகச்சிறந்த வீரராக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை பின்பற்றுவதில் உறுதியானவர், சுன்னாவை நிலைநிறுத்துவதில் உறுதியானவர். குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒரு கடுகளவு இந்த பூமியில் நுழைந்தாலும் தன் உயிரை கொடுத்தாவது அதை எதிர்க்க வேண்டும், அதை அழிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருப்பவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹஜருல் அஸ்வதை சந்தித்தார்கள். ஹஜருல் அஸ்வதை, இன்னக ஹஜர் இன்னி அஅலம் அன்னக ஹஜர், நான் அறிகிறேன் நீ ஒரு கல்தான், லா ததுர்ரு வலா தன்ஃபா, உம்மால் எனக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த கெடுதலும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உம்மை முத்தமிடுவதாக நான் பார்த்திருக்கவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆன் சுன்னாவை அடிபெறலாமல் பின்பற்றியவர்கள். இன்று பாருங்கள், இந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வேறு வழிகளை வைத்திருந்தாலும் அந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்காமல் எத்துணை பேர் அடித்துக் கொண்டு முந்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு முன்னால் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜருல் அஸ்வதை தொடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேறு வழிகளை கொடுக்கவில்லையா? காபாவிற்கு முன்னால் நின்று கொண்டெல்லாம் அந்த துணிகளை பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். யார் இந்த முஸ்லிம்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்தது? அவன் சொன்னார்கள், நீ ஒரு கல்தான், உன்னால் எந்த பலனும் இல்லை, எந்த தீங்கும் இல்லை. ஆனால் இன்று பரக்கத்திற்காக ஹஜருல் அஸ்வதை தொடுகிறார்கள். யார் கூறியது பரக்கத்து ஹஜருல் அஸ்வதில் இருக்கிறது? தொட்டால் பரக்கத்து கிடைத்து விடுமா? தொட்டால் சொர்க்கத்துடைய கல்லை தொட்டால் சொர்க்கத்திலே நுழைந்து விட முடியுமா? அந்த எந்த பரக்கத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிட்டார்கள், முஸ்லிம்கள் முத்தமிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், முஸ்லிம்கள் செய்கிறார்கள். அதற்கு கூலியை கொடுப்பவன், முடிவெடுப்பவன் அல்லாஹ் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு யூதர் வந்தான். யா அமீருல் முஃமினீன், பாருங்கள் சுன்னாவுடைய நிலைநாட்டலை பாருங்கள், குர்ஆனுடைய நிலைநாட்டலை பாருங்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுடைய புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அதை நீங்கள் ஓதுகிறீர்கள். அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் ஈதாக கொண்டாடி இருப்போம், இறக்கப்பட்ட நாளை ஒரு பெருநாளாக கொண்டாடி இருப்போம். ஆனால் நீங்களும் அதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உமர் இப்னுல் கத்தாபை பார்த்து கேட்டார்கள். வாய்யுஆயா, எந்த வசனம் என்று கேட்டார்கள். அந்த யூதனை பார்த்து அவன் சொன்னான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்துகிறான். அல்லாஹ் வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாமை அவனுடைய மார்க்கமாக அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் என்று வரக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை அந்த யூதன் சொன்னான். உமர் அவர்கள் சொன்னார்கள், அரஃப்னா
தாலிகல் யௌம், அது எப்போது இறக்கப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். வல் மகான் அல்லதி நஸலத் ஃபீ, அது எந்த இடத்திலே இறக்கப்பட்டது என்று தெரியும். அது எந்த நேரத்திலே இறக்கப்பட்டது என்று தெரியும். அரஃபாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் என்பது வரை எங்களுக்கு தெரியும். என்ன சொல்ல வருகிறார்கள்? என்பது வரை எங்களுக்கு தெரியும், ஆனால் அதை நாங்கள் கண்ணியப்படுத்த மாட்டோம், அதை நாங்கள் சிறப்புப்படுத்த மாட்டோம். உமக்கு வேண்டுமானால் சிறப்பாக நீ எடுத்துக்கொள்வாய், எடுத்துக்கொள்ளாமல் போவாய். எமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த நாளை சிறப்புப்படுத்தாததால் நான் சிறப்புப்படுத்த மாட்டேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் இன்று ஒரு யூதனுடைய கண்ணியம், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம், யூதனுடைய செயல்பாடின் விருப்பம், ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடின் விருப்பம், யூதனுடைய கலாச்சாரம், ஒரு முஸ்லிமின் கலாச்சாரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நீதியின் தலைவர், நீதிக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து பாடம் பயின்றவர், நீதிக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து பாடம் பயின்றவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கேளுங்கள் இந்த நிகழ்வை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மக்கா மதீனாவில் இருந்த ஒரு நிலத்தை ஜகாத்துடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் மேய்வதற்காக ஒரு வேலையை இட்டு வளைத்து வைத்திருந்தார்கள். அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. மற்ற ஜகாத் இல்லாத ஒட்டகங்கள், ஏழைகளுடைய ஒட்டகங்கள், ஆடுகளுடைய ஒட்டகங்கள் அங்கே நுழைந்து அந்த விவசாய நிலத்தில் மேய்வதற்கு அனுமதி உண்டா என்று. அப்போது அவர்களுடைய வேலையாளாக இருந்த, அவர்களுடைய அடிமையாக இருந்த ஹுனை என்ற நபித்தோழரை சந்தித்தார்கள் உமர் இப்னுல் கத்தாப். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யா ஹுனை முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்து உன் ரெக்கையை தாழ்த்திக்கொள். அநியாயக்காரனுடைய பிரார்த்தனையை அஞ்சிக்கொள். அல்லாஹ்விடத்திலே அநியாயக்காரனுடைய பிரார்த்தனை நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். அதாவது குறைவான ஆடுகளை வைத்திருப்பவர்கள், குறைவான ஒட்டகத்தை வைத்திருப்பவர்கள் யாராவது இந்த ஜகாத்துடைய வெளிநிலத்தில் நுழைவதற்கு அங்கே சென்று தன்னுடைய ஒட்டகத்தையும் ஆடுகளையும் மேய்ப்பதற்கு அனுமதி கேட்டால் நீ அனுமதி கொடு. ஏன்? அவர்கள் ஏழைகள், அவர்கள் கஷ்டத்தில் இருப்பவர்கள், அவர்களுடைய வாழ்நாளுடைய ஊதியத்திற்காக அதை செய்கிறார்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவரோ, மேலும் உஸ்மான் இப்னு அஃபான் அவரோ, இந்த இருவரில் யாராவது அனுமதி கேட்டால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காது. சுப்ஹானல்லாஹ். ஏழை சஹாபாக்கள் கேட்டால் அனுமதி கொடு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், வேறு யார்? உஸ்மான் இப்னு அஃபான் அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்காது. ஏன்? இந்த ஒட்டக கூட்டங்களும் ஆடுகள் கூட்டங்களும் அவர்களுக்கு அழிந்து விட்டால் அவர்களுக்கு வேறு தொழில் இருக்கிறது, அவர்களுக்கு விவசாயம், அவர்களுக்கு தோட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கிறது. அதை வைத்து அவர்களுடைய வாழ்நாளை அவர்கள் ஓட்டிக் கொள்வார்கள். ஆனால் இந்த ஏழைகளோ, இந்த ஏழை தோழர்களோ, இவர்களுடைய விவசாய நிலங்கள் அழிந்து விட்டால் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் அல்லவா வருவார்கள். உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், என்னிடத்தில் வந்து உதவி கேட்பார்கள். நான் எப்படி அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பேன்? அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் நான் இப்படி செய்வதால் நினைத்துக் கொள்வார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் அநீதம் செய்கிறேன், செல்வந்த சஹாபாக்களுக்கெல்லாம் அநீதம் செய்கிறேன் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். அவர்களுடைய பூமிதான் ஜாகிலியத்திலும் அவர்கள் இருந்தார்கள், இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பூமியில் நான் எப்படி இதை உரிமை கொண்டாட முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாதையில் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று இந்த நிலங்களையும் இந்த செல்வங்களையும் எனக்கு ஒப்படைத்திருக்கவில்லை என்றால் அனைத்து அவர்களுடைய பூமிகளையும் ஒரு ஜானளவும் எடுக்காமல் அவர்களிடத்தில் நான் ஒப்படைத்திருப்பேன் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏழைகளுடைய கஷ்டத்தை உணரக்கூடிய தலைவர், ஏழைகளுடைய சிரமத்தை உணரக்கூடிய தலைவர், ஏழைகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்துவிட்டால் என்ன ஆகும் என்று துடிக்கக்கூடிய தலைவர் இந்த உலகத்திலே உமரை போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகும் அபூபக்கருக்கு பிறகும் யாரை காட்ட முடியும்? மூமின்களே, உலகத்தின் எந்த தலைவராக இருந்தால் அந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நீதியின் தலைவர். தன் மகன் தவறு செய்தாலும் தண்டனை கொடுப்பார்கள். தன் அரசாங்கத்தில் எந்த ஒரு மந்திரி தவறு செய்தாலும் அவரை அழைத்து வந்து அதே தண்டனையை நிறைவேற்றுமாறு பணிப்பார்கள். 1000 வரலாறுகளை அதற்கு கூறிக்கொண்டே இருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தாயிமன் எப்போது பார்த்தாலும் தங்களுடைய உள்ளங்களை சோதித்துக் கொண்டே இருப்பார்கள். எப்போது பார்த்தாலும் தன் உள்ளத்தோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள்.
இன்று முஸ்லிம்களிலே எம்மிலே பலர் மக்களிடத்திலே பேசுகிறோம் நன்மைகளை, மக்களிடத்திலே பேசுகிறோம் தீமைகளை. இது நன்மை, இதை செய், இது தீமை, இதை செய் என்று மனிதர்களிடத்திலே பேசுகிறோம். எம்மிலே யார் தன்னிடத்திலே பேசியவர்கள், அவர்களுடைய உள்ளத்திடத்திலே பேசியவர்கள், அவர்களுடைய உள்ளத்திடத்திலே அந்த செய்திகளை எடுத்து வைத்தவர்கள்? ஆம், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இப்னுல் கத்தாப், இப்னுல் கத்தாப், நீ பலகீனமானவனாக இருந்தாய், அல்லாஹ் உன்னை உயர்த்தினான். நீ வழிகேட்டிலே இருந்தாய், அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டினான். நீ பலகீனமானவராக இருந்தாய், அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை கொடுத்தான், முஸ்லிம்களுடைய ஆட்சியை கொடுத்தான். இதில் நீ குறைவு செய்து விட்டால் வமாதா தகூலு லிரப்பிக கதன் யா உமர் இப்னுல் கத்தாப், வமாதா தகூலு லிரப்பிக கதன், நாளை மறுமையில் அல்லாஹ் இதை குறித்து உன்னிடத்திலே கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய்? உமர் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சூழ்ந்த ஒரு கேள்வி, உமர் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய துறைகளையும் ஆட்டி படைத்த ஒரு கேள்வி. உமர் அல்லாஹ்விடத்திலே இறையச்சமுடையவர்கள் சிறந்தவராக இருந்தார். இந்த கேள்வியை கொண்டு உமர் இப்னுல் கத்தாப் இந்த உலகத்திலே சிறந்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். இந்த கேள்வியை கொண்டு வமாதா தகூலு லிரப்பிக கதன் யா உமர், நாளை மறுமையில் அல்லாஹ் உமக்கு இதை குறித்து கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள்.